உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அப்ப சாப்பிட முடியாதா? சரி வேற வாங்கிக்கலாம். யாரப்பா கூப்பிட்டே? ஒன்னதான். என்னையா அம்மான்னு கூப்பிட்ட? சரி, என்ன விஷயம் சொல்லு. அதான் உனக்கு தெரியும்ல, வந்துரு. எனக்கு என்ன தெரியும்? எங்கே வந்துடு, என்ன சொல்ற? ஏங்க பேசின 4 வார்த்தையில 3 வார்த்தை தப்பா பேசினா எப்படி புரியும்? விளங்குற மாதிரி நல்லா விளக்கமா சொல்லுங்க, நல்லா கூப்பிடுங்க. ஏய், இப்ப நீ பேசுறது சுத்தமா புரியலடி. என்ன உன் புருஷன் விளக்கமா சொல்லணும்? இல்லத்த, எங்க திறப்பு விழாக்கு உங்களை கூப்பிடலாம் தான் வந்திருக்காரு. என்ன திறப்பு விழா? அதான் இப்போ திறப்பு விழா வச்சிருக்கோம்ல, அதுக்கு வந்துருமா. அதுக்கு நான் எப்ப வரணும்? அன்னைக்கு கையெழுத்து போடலன்னு சொன்னதும் அம்மாவே இல்லைன்னு நீயும் உங்க அண்ணனும் சொல்லிட்டீங்கல்ல. மா, அவர் ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாருமா. இன்னும் அதை அப்படியே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பியா நீ? சரி, கதிர் இன்னும் 2-3 நாள்ல கடையை திறக்க போறேன். நானும் 10-15 நாள்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். நாங்க வளர்ந்து நல்லபடியா இப்பதான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். தயவு செஞ்சு வந்து ஆசீர்வாதம் பண்ணு. எப்பா, நீங்க நல்லபடியா செய்யுங்கப்பா. அதுக்கு நான் எதுக்காக வரணும்? அத்த இப்ப ஏன் வேணாம்னு சொல்றீங்க? அத்தை, நீங்க நல்லது நினைக்கிறவங்க. அவங்க உங்க பசங்க தானே. நீங்க போயிட்டு வாங்க அத்தை. கூட நிக்கிறாளுகளே 2 பேரும், இவளுங்க உன்னை கூப்பிடுறாளுங்களா பாரு. அவ்வளவு கூப்பிடணும், அங்க உன்னைய கூப்பிடத்தான் வந்தோம். அத்தை, நாங்க அழைக்கிறதா முக்கியம். அவங்க தான் இந்த பிசினஸை பண்ண போறாங்க, அவங்க தான் அழைக்கணும். நாங்களாம் அந்த பிசினஸை பண்ண போறோம். என்னது நாங்க பண்ண போறோம்? ஏய், உங்க பேர்ல தானே பிசினஸ் பண்ண போறோம். டேய், எங்கெங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் பேசாத. பேச வேணான்ற இடத்துல பேசி தொலை. சொல்லுடா. மாமா, நான் சும்மாவே பேசுவேன். நீங்க பேசுங்கிறீங்க. பேசாம இருந்தா நல்லாவா இருக்கும்? பேசு, சொல்லு. நந்தினி மனமகிழ் மன்றம். இன்னொன்னு ரேணுகா டிரான்ஸ்போர்ட். உங்க பேர் தானே வச்சிருக்கோம். தேவையில்லாம பேசக்கூடாதாமா. இந்த கருமத்துக்கு தான் நான் சொன்னேன், கூப்பிடாமலே போயிட்டு போறேன் சொன்ன. கேட்டீங்களா யாராவது? ஏமா, உனக்கு நல்ல எண்ணமே இல்லையாம்மா? ஏன்பா, எனக்கு ஏன்பா நல்ல எண்ணம் இல்ல? சக்தி உங்க தம்பி தானே, அவனை ஏன்பா நீங்க ஒதுக்குனீங்க? மா, அவன் எங்களை ஜெயில போட்டு தலையெடுக்கணும்னு பாக்குறான். அவன் என்னத்தமா நல்லது நினைக்க போறான்? இவங்க 2 பேரும் எங்க பிசினஸை கெடுக்கணும்னே இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. எங்க உங்க தொழில் என்னாலதான் கெட்டு போகாது. அப்ப வேற யாரால நடக்கும்? என்னால எதுவும் நடக்காது, போதுமா? ஜனனி, நீ ஏதோ சொல்ல வர. நீ இப்படி பேசினாலே அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். எதுனாலும் உடைச்சு பேசு. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்னால எதுவும் நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். என்னாலையும் சக்தியாலையும் உங்களுக்கு எந்த தப்பும் நடக்காது. அவ சொல்றது புரியலையா உங்களுக்கு? அதான் அந்த ராவணன் இருக்கான்ல, அவனாலதான் பிரச்சனைன்னு அவ சொல்லாம சொல்ல வரா. ஏமா, அவர் தானம்மா எல்லாத்தையுமே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவர் எப்படிமா எங்களுக்கு கெட்டது பண்ணுவாரு? இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னால எந்த பிரச்சனையும் வராது.